கனமழையினால் பாதிப்படைந்த பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கயத்தாறு பகுதி விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் மூவி சுந்தர் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு பெய்த கனமழையினால் கயத்தாறு வட்டத்தில் பாதிப்படைந்த பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை விரைவாக வழங்கிட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டனர். பின்னர் இதுகுறித்து மூவி சுந்தர் செய்தியாளரிடம் கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா பகுதிகள் கடந்த ஆண்டு பயிரிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் பருவமழை மாற்றத்தினால் ஏற்பட்ட கனமழையினால் பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்துவிட்டது. சேதமடைந்த பயிர்களை அரசு தரப்பில் பார்வையிட்டு அதற்கான உரிய நிவாரணங்களையும் விவசாயிகளிடமிருந்து அரசு அதிகாரிகள் பெற்று சென்றனர். ஆனால் இதுவரை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் இழப்பீட்டுத் தொகையோ காப்பீட்டுத் தொகையோ வர வைக்கப்படவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டாரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட 28க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு கனமழை வெள்ளத்தினால மக்காச்சோளம், நெல், உளுந்து பாதி பேர் அதிகமாக வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அதற்கான அழிஞ்ச பேப்பரை வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டு அதற்கான ஆவணங்களையும் வாங்கி சென்றாங்க. இப்போ வந்தால் ஒரு 10 மாத கணக்கு ஆச்சு. இது வரைக்கும் எந்த வித இதுவும் ஒன்றும் மக்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கப்படலை. நாங்களும் பல முறை ஆட்சியாளரிடமும் கோட்டாட்சியரிடமும் தாலுகா ஆட்சியரிடமும் கோரிக்கை வைத்திருக்கோம். எங்கள் மக்களுக்கு இது வரைக்கும் எந்த பகுதியும் அது சரியான முறையில் வந்து சேரல. நாங்கள் இதை மாதிரி பாராட்டு வந்ததுனால விரைவில் அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களுக்கு என்றைக்கு அந்த பணம் வந்து சேரோ அதுக்கு முன்னாடி விரைவில் ஒரு மக்களை திரட்டி கயத்தாறில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் 10 மாதம் வந்து இதுக்கு பாதிப்பு வந்து அதிகமான பாதிப்பு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதிகாரிகள் பார்வையிட்டு எந்த விதமே அரசியல்வாதிகள்ட்டையும் கொடுத்தாச்சு. பக்கத்து மாவட்டம் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, சமீபத்தில் ஏற்றிருக்காங்க, அது சந்தோஷம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பாதிப்படைஞ்ச பகுதி அதிகம் இருக்குது. அந்த பகுதிகளுக்கும் காப்பீட்டு தொகையும் இழப்பீட்டு தொகையும் அரசாங்கம் விரைவில் ஏற்றணும். அதற்கு எங்கள் அனைத்து விவசாய முன்னேற்ற சங்கம் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். என்னுடைய பேர் மூவி சுந்தர். நான் சங்கத்தினோட தலைவராக இருக்கிறேன்.